அனைத்து உறவுகளுக்கும் அன்பான இனிய காலை நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஆஸ்திரேலிய மக்கள் குறிப்பாக நியூ சவுத் வேல்ஸ் சிட்னி மாநிலத்தில் வாழும் சிட்னியில் வாழும் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சம்பவம். நீண்ட காலமாக ஆண்டுக்கணக்காக நாங்கள் எதிர்பார்த்திருந்த இந்த தமிழ் மக்களுக்கான கலாச்சார மன்றத்தின் அத்திவாரம் போடும் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. அது பற்றி சகல விடயங்களையும் நாங்கள் இங்கு கேட்டு அறிந்து கொள்வதற்காக குறிப்பாக இந்த கான்ட்ராக்டர் மாய்ட்ஸ் என்ற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் இன்று இந்த அத்திவாரத்தை ஆரம்பித்திருந்தார்கள். அது பற்றியெல்லாம் கதைப்பதற்காக சிட்னி சைவ மன்றத்தின் கலாச்சார கல்ச்சரல் டைரக்டராக இருப்பவர் ஈசன் கேதீசன். அது மட்டுமில்லாமல் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஆஸ்திரேலியாவில் நீண்ட காலமாக வாழ்ந்து தமிழ் சமுதாயத்துக்கு பல்வேறு சேவைகளை ஆற்றி வருபவர். அந்த வகையில் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் டைரக்டர், நிர்வாகத்தின் ஒரு தலைவராக இருக்கின்றார். அவரிடம் இன்றைய நிகழ்வு பற்றியும் இந்த கலாச்சார மண்டபம் பற்றியும் பல கேள்விகளையும் கேட்டு அறிந்து கொள்ளலாம். நன்றி ஈசன், உங்களுடைய நேரத்தை பொருட்படுத்தாது நான் கேட்டவுடனேயே முன்வந்து இந்த தகவல்களை வழங்குவதற்காக என்னுடைய இணைந்திருப்பதற்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சுரை. நன்றி. அந்த வகையில் கூறுங்கள், இந்த கலாச்சார மண்டபம் ஒரு நீண்ட நாள் தேவையாக இருந்தது, அது பற்றிய மேலதிக விவரங்களை தாருங்கள். அத்துடன் இங்கு கலாச்சார மண்டபம் மட்டுமல்லாமல் நிலத்தின் கீழ் 3 அடுக்குல காப்பாக்கிங் இருக்கிறது, அதையும் பற்றி சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு ப்ரொஜெக்ட் என்று வரைக்குள்ள ஒரு ஸ்டார்ட் டேயா நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு என் டே நிச்சயமாக நீங்கள் வெற்றிருப்பீர்கள். அதுகளை பற்றியும் நீங்களும் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல டிப்ளமா எல்லாம் சேர்க்கிறீர்கள் என்று வாழ்த்துக்கள். அதுக்கு கூட வாழ்த்துக்கள். பல்வேறு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பல்வேறு விஷயங்களையும் தெரிந்தவர், சொல்லுங்கள் ஐயா. எம்பெருமான் முருகன் உடைய உதவியுடன் ஆசீர்வாதத்துடன் இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அதாவது கிட்டத்தட்ட 12 வருட காலங்களாக இந்த மண்டபம் அமைப்பதற்கான இந்த காலங்கள் ஓடுபட்டு பல இன்னல்கள் பல தடைகளை தாண்டி இந்த வருடம் நாங்கள் இந்த மண்டபத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தியிருந்தோம். அது மட்டுமல்லாது இந்த மண்டபத்தை அதாவது சிட்னியிலே வாழுகின்ற தமிழ் மக்கள், நாங்கள் சிட்னியிலே வாழ்கின்ற பல்கலாச்சாரம் ஒன்றை கூட தமிழ் மக்கள் என்ற முறையிலே எங்களுக்கு இந்த மண்டபம் மிகவும் ஒரு தேவையானது. பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு கல்யாணமோ அல்லது ஒவ்வொரு அரங்கேற்றமோ அல்லது ஒரு இசை விழாவோ ஹோல் எப்போ அவைலபிள் என்றதை வைத்துத்தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை செய்ய வேண்டிய காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதாவது பார்த்தீர்கள் என்று சொன்னால் பரமட்டா ரிவர்சைட் தியேட்டர், இல்லை என்று சொன்னால் போமன் ஹோல், ரெண்டும் தான் எங்களுடைய அதாவது அந்த கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இயல்பாக எடுக்கக்கூடிய மண்டபமாக இருக்கின்றது. இப்போ பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாய்ஸ் என்ற ஒரு நல்ல ஹோலாக இருந்தது, அதுவும் ஒரு ரிலிஜியஸ் பிளேஸ் ஹோலாக இருந்தாலும் அந்த ஹோல் இப்போ எங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நைடாவுக்கு போக வேணும், இல்லை என்று சொன்னால் யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் சிட்னிக்கு போக வேணும். மிகவும் தூரத்தில் இருக்கிறதன் காரணத்தால் எங்களுக்கு அந்த ஹோலுக்கு போகிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கின்றது. அது இப்போ நீங்கள் சொன்னால் இப்போ பார்த்தீர்கள்னு சொன்னால் ஜோன்ஸ் அதாவது பென்ரித்துக்கு போக வேண்டி இருக்கின்றது. பென்ரித்துக்கு போகிறதுன்னு சொன்னால் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஓகே. அதாவது நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் ஒரு ஈஸ்ட்வுட்லேயோ இல்லாட்டி ஹோன்ஸ்பியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் மிகவும் கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலத்துக்கு மேலே ட்ராவல் கம்யூட் பண்ண வேண்டி கிடக்கு அந்த ஹோலுக்கு போகிறதுக்கு. எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய நேயர்களுக்கு, எங்களுடைய மக்களின் பாவனைக்கு ஒரு மண்டபம் மிகவும் முக்கியமானது. நிச்சயமாக அதை நாங்கள் மறக்கவும் மேலாது. ஆகவே அது முக்கியமாக தேவை. அதாவது இதை ஒரு கம்யூனிட்டி கன்சல்டேஷன் மூலமாகத்தான் என்ன வேணும் என்றதை நாங்கள் அறிந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்பாக்கு தேவை ஒரு மண்டபம் அமைப்பதற்கான். அதற்கு 300 கிட்டத்தட்ட 200 காப்பாக்கு 3 கிரவுண்ட்லே காப்பாக்கு வருகிறது அண்டர் கிரவுண்ட். அதை தொடர்ந்து அதுக்கு மேலே மல்டிபர்பஸ் ரூம் என்று சொல்லி வருகின்றது. அதிலே கிட்டத்தட்ட 600 பேர் இருந்து சாப்பிடும் வசதி மட்டும் இல்லாது அதை நாங்கள் சப்டிவைட் பண்ணி அதுக்குள்ளே நாங்கள் கிளாஸுகளோ ரிஹர்சலோ அதுகள் வைக்கக்கூடிய மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் இருக்கின்றது. அதை தொடர்ந்து மேலுக்கு பார்த்துட்டோன்னு சொன்னால் மேல் மண்டபத்தில் கிட்டத்தட்ட 800 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டோரியமாக தான் அந்த நிகழ்வை நாங்கள் நடத்துகின்றோம். அதை இந்த கட்டிடத்தை அமைத்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த கட்டிடத்தையும் நாங்கள்
அந்த சேஸை வந்து நாங்கள் ஓரளவுக்கு இறக்கக்கூடிய மாதிரி. அப்போ நாங்கள் அதை இறக்கினோம்னு சொன்னால் அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஆயும் பாவிக்கலாம், அதே நேரத்தில் ஒரு ஆடிட்டோரியமாகவும் பாவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ அதுகள் எல்லாம் மிகவும் முக்கியமான ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. நாங்கள் அதை முக்கியமாக செய்ய வேண்டி இருக்கின்றது. என்னன்னு சொன்னால் எங்களுடைய மக்களுக்கு மிகவும் ஒரு தேவையான ஒரு விடயம். ஆக இந்த இந்த இதுகளுக்கு பல இன்னல்கள் இடைஞ்சல்கள் வந்தாலும் கூட முக்கியமாக கருதப்பட்டது வந்து எவ்வாறாக இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நடத்த போகிறோம் என்றது. நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் மிகவும் அன்னிப்பாக பார்க்க வேண்டும். என்னென்னு சொன்னால் சிட்னி மாநகரில் நான் கிட்டத்தட்ட இந்த முருகன் ஆலயம் அதாவது வந்து சைவ மன்றம் ஆரம்பித்த காலத்திலிருந்து முருகனோட பயணிக்கிறவரா நான் இந்த முருகன் எவ்வாறு வளர்ந்தவர் என்பதை கண்ணாலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. 86ஆம் ஆண்டு வைகாசி விசாகத்தில் அன்று ஆரம்பிக்கப்பட்ட சைவ மன்றம் 87வது ஜனவரி மாதத்திலிருந்து முருகனுடன் பயணிக்கிறேன். நான் இங்கே என்ன மாதிரி முருகன் வளர்ந்தார், என்ன மாதிரி முருகன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த முறையில் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் என்று சொன்னால் இந்த முருகன் பின்னுக்கு இந்த ஆரம்பிக்கும் பொழுது எங்களிட காசு இருக்கவில்லை நிச்சயம். ஆனால் அந்த முருகனை ஆரம்பித்து 5 வருடத்தில் இந்த அழகான ஒரு கோயிலை எங்களால் கட்டக்கூடியதாக இருந்தது. நிச்சயமா முருகனுடைய அருளாலை. அதாவது பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த ராஜகோபுரத்தோடு என்ன அழகாக வீத்திருக்கின்றார் இந்த முருகன் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். ஸோ அப்படி இருக்கின்ற ஒரு முருகன் ஆலயத்தில் இப்படி எங்களுக்கு தேவை என்று வரையில்லை. பார்த்துட்டு சொன்னால் எவ்வாறு நாங்கள் இந்த காசை எடுக்க போறோம் என்றது அடுத்த ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் இந்த காசு வந்து கொஞ்சம் குறைவாக செய்து கொண்டிருக்கக்கூடியதாக இருந்திருக்கும். இப்பொழுது கிட்டத்தட்ட $28 மில்லியன் அங்கே மதிப்பிட்டு இருக்கின்றார்கள். அந்த 28 மில்லியனிலும் நாங்கள் பார்த்துருக்கோம்னு சொன்னால் அதை அந்த 28 மில்லியனை நாங்கள் எவ்வாறு அந்த அதாவது வந்து எங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் கோஸ்ட் நாங்கள் ரெடியூஸ் பண்ணுவதற்காக எக்கனாமிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னு சொன்னால் அதை 3 ஸ்டேஜஸாக நாங்கள் அதை குறைத்திருக்கின்றோம். அந்த 3 ஸ்டேஜஸ் வரைக்குள்ள முதலாவது ஸ்டேஜஸ் வந்து அண்டர் கிரவுண்ட் கார் பார்க் எக்ஸ்கவேஷன் அண்ட் அண்டர் கிரவுண்ட் கார் பார்க் ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 வந்து பல்க் எக்ஸ்கவேஷன் அதோட மற்றது ஷோரிங் அண்ட் பாலிங் அதை விட சேர்த்து மற்றது 3 ஸ்டோரி கார் பார்க். ஸ்டேஜ் 2 வந்து லாக்அப் ஸ்டேஜ். ஸ்டேஜ் 3 வந்து ஃபிட் அவுட் ஸ்டேஜ். அப்போ ஸ்டேஜ் 2க்கு ஸ்டேஜ் 1ஐ இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிட்னி முருகன் ஆலயத்தில் இருக்கிற காசும் காமன்வெல்த் பேங்கினால் அங்கீகரிக்கப்பட்ட எங்களுடைய அந்த லோனும் அந்த மண்டபத்தை ஸ்டேஜ் 1 காட்டி முடிப்பதற்கான காசு கிட்டத்தட்ட இருக்கின்றது. எங்களுக்கு இருந்தாலும் டொனேஷன் வந்து மிகவும் ஒரு முக்கியமான விடயம். டொனேஷனை பார்த்துக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு டொனேஷன் மிகவும் முக்கியமான ஒன்று. அதுவும் இப்பொழுது ஆக்கள் டொனேட் பண்ண துவங்கி இருக்கின்றார்கள். அதில் பல விதமான டொனேஷன், அதாவது வந்து எல்லாருக்கும் எவ்வாறு நாங்கள் ஒரு தரையும் விடப்படாதுன்றது காரணத்துக்காக விதமான டொனேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சிருக்கின்றோம். அதாவது வந்து ரெகுலராக ஒரு ஸ்கேலில் நீங்கள் டொனேட் பண்ண சொன்னால் டொனேட் பிரிக் என்று சொல்லி ஒன்று இருக்கின்றது. அதாவது வந்து $11 இருந்து ஆரம்பமாகி எந்த அளவும் போகக்கூடிய அளவுக்கு டொனேட் பிரிக்னு சொல்லி, அதாவது சிட்னி முருகனுடைய கலாச்சாரம் அதாவது வந்து கவுண்டருக்கு வந்துடுறேன்னு சொன்னால் அங்கே டொனேட் பிரிக் இருக்கின்றது. அதை மட்டுமில்லாது ஆன்லைனில் போயும் நீங்கள் அதை செய்யக்கூடியதாக இருக்காது. சிட்னி முருகனுடைய அந்த ஆலயத்திலே நீங்கள் போய் பார்த்தீர்கள்னு சொன்னால் அதையும் நீங்கள் இணையதளத்திலே போட்டிருக்கின்றோம் டொனேட் பிரிக். அடுத்தது வந்து நீங்கள் மாதாந்தமாக நீங்கள் காசு செல்ல போகிறீங்களா, அதாவது வந்து $2.75 a day. $2.75 a day என்று சொன்னால் வருடத்துக்கு அதாவது $1000. 5 வருடத்துக்கு நீங்கள் தருவீர்கள் என்று சொன்னால் $5000 வருகின்றது. எங்களுக்கு ஒரு 1000 பேருடைய சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு வரும் என்று சொன்னால் $5 மில்லியன் எங்களுக்கு அதால் கிடைக்கக்கூடிய இருக்கிறது. $2.75 காசு ஒரு எங்களுடைய வருகின்ற சமுதாயத்துக்கு நாங்கள் விட்டுட்டு போகிற ஒரு அசெட்டாக இருக்கின்றது. ஆகவே மிகவும் முக்கியம். நாங்கள் எப்படி காசு வருதுன்ற பார்க்கறத விட என்ன நாங்கள் செய்யலாம் என்றது. அப்போ அதாவது வந்து $2.75 பொழுது அல்லாட்டி $1000 ஒரு வருடத்தில் என்றது மிகவும் கணக்கு காசு என்று சொல்கிறதுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் ஒரு டேங்க் பெட்ரோல் போடுவதற்கு எங்களுக்கு பார்த்தீர்கள் சொன்னால் கிட்டத்தட்ட $90 $100 வருகின்றது. ஒரு கோப்பி ஒரு நாளைக்கு ஒரு கோப்பியை பார்த்துருக்கேன்னு சொன்னால் $5.50 வருகின்றது. நாங்கள் குறைக்கிறது $2.75. அதாவது வந்து ஒரு தண்ணி போத்தலுன்ற விலை. அதாவது வந்து அந்த தண்ணி போத்தில் நீங்கள் கோர்ஸில் வாங்கினா அது கூட வரும். ஆகவே மிகவும் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்னன்னு சொன்னால் எவ்வாறு நீங்கள் ஒரு மந்த்லி கமிட்மெண்ட்டை தரலாம்னு சொல்லி
அதை விட ஹை நெட்வொர்க் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கின்றது. அதாவது வந்து பீப்புள் 50,000 100,000 கொடுக்க போகிறவர்கள் என்றது. மற்றது கோர்பரேட் டொனேஷன்ஸ், இப்படியான பல விதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றது என்னுடைய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி காய்ச்சிருந்தீர்கள். நான் ஒரு MBA ஹோல்டர். அது மட்டும் இல்லாது கிட்டத்தட்ட 25 வருடமாக நான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தான் என்னுடைய பிரெட் வின்னராக இருக்கின்றது. ஆகவே அரசாங்கத்துக்கும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி நான் செய்கிறபடியால் இந்த ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டாக இருந்தாலும் கூட ஃப்ரம் த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் என்று பார்க்கும்பொழுது இது ஒரு மிகவும் இலகுவான சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாகத்தான் பார்க்கின்றேன். இதில் வந்து அந்த பிஸ்னஸ் ரிஸ்க், ஃபைனான்சியல் ரிஸ்க், பில்டிங் ரிஸ்க் என்று பார்க்கும் பொழுது, கமர்ஷியல் ரிஸ்க் என்று பார்க்கும் பொழுது அந்த ரிஸ்க் வந்து கணக்க ரிஸ்க் இல்லாத ஒரு ப்ராஜெக்டாக தான் பார்க்கிறீர்கள். நிச்சயமாக ஈசன் வடிவாக சொல்லியிருந்தீங்கள். நீங்கள் MBA கூட செய்திருக்கிறீர்கள். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் உள்ள ஃபேஸஸ்ன்னு சொல்லியிருக்க இனிஷியேஷன், பிளானிங், எக்ஸிக்யூஷன், மற்றது மானிட்டரிங் அண்ட் ஹேண்ட் ஓவர்னு சொல்வார்கள், க்ளோஷர்னு சொல்லி. நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜ், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட், அந்த ப்ராஜெக்ட் நடைமுறைப்படுத்துகிற அந்த தளத்துக்கு வந்து வெட்டி எடுக்கிற நிலைக்கு வந்திருக்கோம். இது முதல் பிளானிங் அண்ட் இனிஷியேஷன் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக இது சென்றிருக்கிறது என்று தான் சொல்லணும். பொதுவாக இப்படியான பெரிய ப்ராஜெக்ட், அதுவும் கம்யூனிட்டி ரிலேட்டட் ப்ராஜெக்ட், it takes longer time to get the approval from எங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லக்கூடிய கோயில் நிர்வாகம் மற்றது மக்கள் அவர்களுடைய. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இருக்கிற முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது வந்து சைவமன்றத்துடைய கட்டமைப்பில் இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ், மொய்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறவர்கள், பேங்க், மிகவும் முக்கியமானவர் கம்யூனிட்டி கன்சல்டேஷன். அதிகமான அந்த ஃபண்டிங் வந்து கம்யூனிட்டி இருந்தால் வரப்போம். ஆகவே கம்யூனிட்டி நீங்கள் தான் இந்த நிகழ்வுக்கு, நீங்கள் தான் இந்த இதற்கு பின்னால் இருக்க வேண்டியவர்கள். ஓனர்ஸாகவும் அந்த கம்யூனிட்டி தான் அதில் முக்கிய பங்கு என்றால் கிளையண்டாகவும் கம்யூனிட்டி தான் இருக்காரு. கிளையண்டாகவும் அவர்கள் தான், கன்சூமராகவும் அவர்கள் தான் இருக்காங்க. மட்டுமில்லை ஃபண்டிங் ப்ரொவைடர்ஸும் ஸ்பான்சர்ஸ். என்னன்னு சொன்னால் நாங்கள் பேங்கில் எடுத்த காசையும் கட்டி முடிக்க போறவர்கள் கம்யூனிட்டி. கம்யூனிட்டி மிகவும் முக்கியம். நீங்கள் அதாவது வந்து ஒரு சிறு துளி தான் மழை பெருவெள்ளமாக வருகின்றது. ஆகவே அந்த சிறு துளி $11 $2.75 ஒரு நாளைக்கு, அது மிகவும் இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் நீங்கள் அதை நாங்கள் தந்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் உங்களை மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனாக உங்களை போடலாம். அது டைரக்ட் டெபிட்டில் வந்து கொண்டிருக்கும். மிகவும் அதே நேரத்தில் ஈசன் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட்னு சொல்லி ஒன்று ப்ராஜெக்ட் துவங்கிக்குள்ளேயே அதை நீங்கள் டிஃபைன் பண்ணியிருப்பீங்கள். உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் அ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இட்ஸ் அ ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் அதை கூட இன்று கூட அதனை வழங்கப்படுத்தி இருந்தீர்கள். அந்த வகையிலே ஒவ்வொரு கட்டமாக எடுத்தால், இன்று ஒரு ஸ்டார்ட் டேட்டாக இருந்தால் எப்பொழுது உங்களுடைய எண்ட் டேட்னு சொல்லுவீர்கள்? 2 விஷயம் இங்கே தங்கி இருக்கின்றது. முக்கியமாக பார்த்துட்டோன்னு சொன்னால், ஒன்று ஃபைனான்ஸ். முக்கியமாக தங்கி இருக்கிறது ஃபைனான்ஸ். காசு எங்களுக்கு வரும் என்று சொன்னால் இந்த பில்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக இருக்கும். காசு இருக்கும் என்று சொன்னால் பில்டிங் அதாவது கம்ப்ளீஷன். என்னன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இருக்கின்ற இந்த எஸ்கவேஷன் வந்து 5 மாதம் 4-5 மாதம் வந்தால் அதாவது வந்து எந்த விதமான மழையோ எந்த விதமான தடங்களும் வராது என்று சொன்னால் 4-5 மாதத்தில் முடித்து விடுவார்கள். அதைத் தொடர்ந்து தென் எங்கே காப்பாக், அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லோக்கப் ஸ்டேஜும் காப்பாக்கையும் ஒன்றாக செய்கிறதான் மிகவும் முக்கியமானது. என்னென்னு சொன்னால் அதன் மூலம் நாங்கள் இன்னும் அந்த செலவழிக்கின்ற அந்த காசை குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக அதொன்று. மற்றது வந்து ஃபிட் அவுட்டுக்கு தான் எங்களுக்கு காலம் அடக்கம். என்னன்னு சொன்னால் வீட்டிலே பார்த்துக்கிறேன்னு சொன்னால் லோக்கப் ஸ்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 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 12-16 கிழமைகளிலே லோக்கப் ஸ்டேஜுக்கு வந்து விடுவாங்க. ஆனால் வீடு வாரது கிட்டத்தட்ட கட்டாயம். அதுதான் அங்கே நேரம் எடுக்கும் நினைக்கின்றேன். மற்றும் அது வந்து கூடுதலாக இம்போர்ட் பண்ண வேண்டி இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி முதல் சொல்லுங்கள் இந்த நைடா தியேட்டர்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு இருக்குமா இந்த மண்டபத்தின் குவாலிட்டி, முக்கியமாக மிகவும் இம்பார்ட்டன்ட். நாங்கள் அதை பார்த்துட்டோன்னு சொன்னால் எங்களுடைய சவுண்ட் லைட் யூட்டிலிட்டிஸ் எல்லாமே நாங்கள் எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ஸை வச்சு தான் செய்கிறோம். நாட் எங்கள்கிட்ட இருக்கிறாக்களோ ஐ மீன் தமிழாக்களாக இருக்கலாம், ஆனால் தே ஆர் குவாலிஃபைட் கன்சல்டன்ஸை வச்சு தான் இதை செய்கின்றோம். ஏனென்று சொன்னால் இங்கே வருகின்ற அந்த அவுட்கம் இட்ஸ் நாட் ப்ராடக்ட். தி அவுட்கம் ஆஃப் த ப்ராடக்ட் ஹேஸ் டு பி சூட்டபிள் ஃபார்
community ஸ்டாண்டர்ட் கரண்ட் community stand ஸ்டாண்டர்ட் and community needs என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை கேட்கல நாங்கள் டான்ஸ் டீச்சர்ஸ் மியூசிக் டீச்சர்ஸோட கன்சல்ட் பண்ணிடுறோம் அதில் வந்து என்னவை எக்ஸ்பெக்ட் பண்ணினோம் அவையின் இன்புட் என்ன அப்போ அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் செய்ய வேணும் ஏன்னா சும்மா ஒரு ஹோல் கட்ட வேணுமென்றக்காக கட்டி போட்டு போகலாது ஏனென்றால் அந்த பாவனை அதாவது வந்து யார் இதை பாவிக்க போகிறார்கள் அந்த பாவனை எப்படி வரப்போன்றது தான் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. நிச்சயமாக ஈசன் நாங்கள் கன விஷயங்களை கிடைச்சிக்கிறோம். அதே நேரத்தில் ஃபைனான்ஸ் சைட் எடுத்தோம்னால் இது ஒரு ஸ்டேஜ் கன்ஸ்ட்ரக்ஷனாக நடக்க இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது முதல் காப்பாக்கை ஃபினிஷ் பண்ணி அண்டர் கிரவுண்டு கீழே உள்ள 3 லெவல்ஸில் காப்பாக்க இருக்க போது அதுக்கு நீங்கள் ப்ரோக்ரஸ் பேமெண்ட் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த காப்பாக்கு முதல் பல்க் எக்ஸ்கவேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி மொய்ட்ஸ் வந்து தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த வேலையை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அல்லது அதுக்கு குறைப்பட்ட நாள்லேயே முடிச்சு விடுவார்கள். அது பெரிய வேலையில் அவர்கள் மிகவும் எக்ஸ்பீரியன்ஸான அதாவது மொய்ட்ஸை வந்து பார்த்துக்கலான்னு சொன்னால் இன்று மொய்ட்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட Tier 1 ஸ்டேஜுக்கு வந்து விட்டார். நிச்சயமாக பார்த்துட்டோன்னு சொன்னால் அதிகமான பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் நடத்தணும். அதாவது Tier 2 ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார்களுக்குள்ளேயே ரோல்ஸ் ராய்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவர்கள் நிச்சயமாக அவர் பேர் எனக்கு மொய்ட்ஸ் கம்பெனி பற்றி தெரியும். அவர்கள் நிறைய வேலையை செய்திருக்கார்கள். டிரான்ஸ்போர்ட் நியூ சவுத் வேல்ஸ் பாரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய கட்டுமானங்களை செய்து கொண்டிருக்கார்கள். அந்த வகையில் அவர்கள் திறம்பட வேலையை செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. நான் கேள்வி என்னென்றால் இப்போ அவருடைய ப்ரோக்ரஸ் பேமெண்ட் வந்து வரப்போவதில்லை அதுக்குரிய பணங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறதா? ஆமாம், சிட்டி முருகன் ஆலயத்தில் இருக்கின்ற சேமிப்பும் அதாவது வந்து மெம்பர்ஸுக்கு நாங்கள் அதை கம்யூனிகேட் பண்ணியிருந்தோம். எங்களுடைய கேஷ் ஃப்ளோவில் அதை தான் காட்டியிருந்தோம். அதாவது வந்து சிட்னி முருகன் ஆலயத்தில் இருக்கின்ற இப்பொழுது இருக்கின்ற வெப்பு பணமும் அதை விட காமன்வெல்த் பேங்கினுடைய லோனும் எங்களுக்கு அது காணக்கூடியதாக இருக்கும். அதை விட சற்று டொனேஷன்ஸும் அது வந்து மொய்ட்ஸிட முதல் அதாவது வந்து ஸ்டேஜ் அதாவது எஸ்கவேஷன் செய்வதற்கு சிட்னி முருகன் ஆலயத்தில் இருக்கின்ற காசு காணும். நிச்சயமாக அதாவது என்று சொன்னால் 3 ஸ்டோரி காப்பாக் வரைக்கல்லையும் கொஞ்சம் பணமும் பேங்க் லோனும் அதை பாவிக்கக்கூடியதாக நிச்சயமாக அதுதான் ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் பண்றதுக்கு எங்களுக்கு இப்பொழுது பிரச்சனை. மொய்ட்ஸ் உடைய காசு அது சரியா வரும். இப்போ அதுக்கு நீங்கள் சொன்ன பிறகு மொய்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் எக்ஸ்கவேட் பண்ணி போட்டு ஃபைலிங் அடித்து போட்டு சைட்டை உங்களுக்கு தருவார்கள். அதன் புறம் நீங்கள் காப்பாக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் கான்ட்ராக்டர் ஒரு ஆளை தெரிவு செய்திட்டீங்களா இல்லை இனித்தான் அது செய்ய போகிறீங்களா? என்ன செய்ய போகிறீர்கள்? அப்போ அவர்கள் வந்து ஒரு பெரிய வேலை அதுதான் அந்த ஸ்ட்ரக்சரல் லெவல் அதாவது கிரவுண்ட் லெவல் மட்டும் காப்பாக் ரேம்ஸ் போட்டு லிஃப்ட்டும் போட வேண்டும். நிச்சயமாக காப்பாக் ஃபிட்டிங் பண்ணைக்குள்ள லிஃப்ட் வர வேண்டும். லைட்டிங் கண்டிஷன்ஸ் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் அதுகளெல்லாம் போட்டு அதுகளுக்குரிய பணம் தயாராக இருக்கிறதா? அதுகளுக்குரிய வந்து ஸ்டேஜ் 1 வந்து எஸ்கவேஷன் அண்ட் காப்பாக் அதற்கு தேவையான பணம் அப்பொழுது இருக்கின்றது. பாராட்டுகள், மிகவும் பாராட்டுகள். அது அந்த லெவல் வந்தாலே பெரிய ஒரு சக்ஸஸ் தான் சொல்லணும். காப்பாக்கு வந்து 200 காப்பாக்கு ஆப்ரேட் பண்ணிட்டேன்டா பிறகு ரெவெனர்களாக மேல் லெவல் அப்படியே போயிருவேன். இவ்வளவு காலம் முழுபட்டது இப்பொழுது வந்ததே இறைவனர்களாக தான். அவன் இருக்கும் பொழுது நாங்கள் சும்மா தேவை இல்லாமல் அதன் தேவையில்லை. அது மட்டுமில்லை, முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம் என்னன்னு சொன்னால் 87% மெம்பர்ஸ் வாக்களித்த மெம்பர்ஸ் இதை செய்து முடியுங்கள் என்று அந்த மேண்டேட்டை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே எம்பெருமான் அருளோடு அவர்களும் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நடக்கிறது. நிச்சயமாக பல்வேறு இங்கு பார்க்க தெரிகிறதல்ல நிறைய அதாவது சைவமன்றத்தின் இந்த ஆலயம் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இதுக்கு வந்த ஞாபகம் இப்பொழுது கூட இருக்கிறது. மிகவும் சிறப்பாக ஒரு சின்ன ஒரு அத்திவாரமாக போட்டு பின்பக்கம் செய்திருந்தார்கள். ரைட், அது இப்பொழுது சிறப்பாக மக்களுடைய ஆதரவில் இன்னும் சைவ மக்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். உலகளாவிய ரீதியிலே தெரிகிற ஒரு கோயில் சிட்னி முருகன் கோயிலாக இருக்கின்றது. இட்ஸ் நாட் இலங்கை ஆஸ்திரேலியாவில் மட்டும் இல்லை, உலகளாவிய ரீதியிலே. அது மட்டும் இல்லாத நீங்கள் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னால் வெஸ்டர்ன் சிட்னியில் நீங்கள் சுற்றி இருக்கிற 5 LGA லோக்கல் கவர்மெண்ட் ஏரியாவை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்து சமயத்தினர்கள் தான் அங்கே கூடுதலாக வளர்ந்து கொண்டு வருகிற சமுதாயம் இருக்கின்றது. பர்டிகுலர் அதாவது வந்து அந்த ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மார்க்கெட் வளர்ந்ததோட இங்கே சுற்றி இருக்கின்ற முருகன் ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற கன பேர் வந்து அதாவது வந்து இந்த பாப்புலேஷன் குரோத் வந்து இந்துக்களாக தான் இருக்கின்றார்கள். அப்போ நாங்கள் அன்றை பார்த்த இந்துக்களுக்கும் இன்றைய பார்க்குற இந்துக்களின் இலக்கத்துக்கும் கணக்கு வித்தியாசம் இருக்கின்றது. நிச்சயமாக மிக குறிப்பிட்ட பொழுது எனக்கு ஞாபகம் இருந்தது. பேப்சன் சொல்லி பேப்சன் சொல்லி ஒரு இந்து ஆலயம் ஒன்று கட்டியிருக்கிறார்கள். போய் பார்த்தேன், சரியான மெசிவ். நிறைய விஷயங்களை அவர்கள் நாங்கள் அது கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க வேணும். என்னென்று சொன்னால் பேப்சன்றது வந்து அவர்களுடைய அந்த பிஸ்னஸ் மாடல் சற்று வித்தியாசமானது. நாங்கள் பேப்ஸோட எங்களை கம்பேர் பண்ணுவோம். அவர்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வந்து ஒரு
ஒரு அவர்களும் not for profit என்றாலும் கூட அவைக்கென்று ஒரு பிஸ்னஸ் மாடல் ஒன்று வச்சிருக்கின்றார்கள். அந்த எவ்வாறு அந்த பொருளாதாரத்தை பெருக்கி அந்த பொருளாதாரத்தினுடைய காசை கொண்டு வந்து கோயில்களுக்கெல்லாம் தங்களுடைய தொண்டுகளையும் செய்யக்கூடிய அந்த விதத்தில் நாங்கள் அவ்வளவாக செய்வதில்லை என்றால் நிச்சயமாக அது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதை பார்த்த பொழுது அது மட்டுமில்லாமல் அரசியல் பொலிட்டீஷியன்ஸ் வந்து நிறைய சப்போர்ட்டாக இருக்கிறார்கள். அது வந்து தொடர்ந்து நாங்கள் எடுக்கும் பொழுது அடுத்த எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவரிடமிருந்து ஃபண்டிங்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு என்னன்னு சொன்னால் முக்கியமாக நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்ட்ரூ சார்ல்சனுடைய 7 மில்லியன் ஓகே, அந்த ஆண்ட்ரூ சார்ல்சனுடைய 7 மில்லியன் எங்களுக்கு அந்த லோக்கப் ஸ்டேஜ் மட்டும் கொண்டு போகக்கூடிய அளத்துக்கு காசு வருகின்றது. அதோட டொனேஷன்ஸ் நாங்கள் எப்படியாவது ஒரு கிட்டத்தட்ட 2 மில்லியன் 2.5 மில்லியன் டொனேஷன் எடுக்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் எடுத்தோம் சொன்னால் அதாவது வந்து இந்த ஃபைனான்சியல் லெண்டிங் ஆர்கனைசேஷன்ல இருந்து நாங்கள் கணக்கை borrow பண்ணாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும். அது ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கின்றது. நிச்சயமாக அது உண்மையிலே நாங்கள் இன்றைய தினம் அதிபரம் வெட்டும் பொழுது அன்று சால்டன் வந்திருந்தார். அவர்கள் எல்லாம் பதைக்கும் பொழுது தொடர்ந்தும் நாங்கள் ஒரு டாக்ஸ் பேயர்ஸாக இருக்கிறோம், வரி செலுத்துவராக இருக்கிறோம் தமிழர்கள். எனவே அரசாங்கத்திடமிருந்து இதுகளை மணியை பெற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டக்கூடாது. முக்கியமாக ஏனென்றால் அதான் இதனுடைய இம்பார்ட்டன்ட் தெரிந்தபடியாத்தான் அவர்கள் பிரைம் மினிஸ்டரை இங்கே வரவேற்றிருந்தார்கள். பிரைம் மினிஸ்டர் வந்தன்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் டேயாக இருந்தும் கூட அண்டு நிரம்பி வளைந்த ஆக்களாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த ஆலயம் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு அரசியல் மையத்திலையும் இருக்கின்ற ஒரு ஆலயமாகத்தான் இருக்கின்றது. அது அரசியல் விட இது ஒரு பல்கலாச்சார மக்கள் நிறைந்த நாடாக இருப்பதால் மக்கள் சுபிட்சமாக வாழ்வதற்கு அவர்களுடைய கலாச்சாரம் பெருக வேண்டும். அவர்கள் ஒன்று கூடி இட்ஸ் லைக் அ ட்ரீட்மெண்ட் மாதிரி சொல்லலாம். ஒரு அவர்கள் வந்து நாங்கள் திருவிழா வரும்பொழுது எங்களுக்கு அறியாமலே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. நீங்கள் பக்தியுடையவராக இருக்கலாம், அதே நேரத்தில் எங்களுடைய கம்யூனிட்டியில சேர்ந்து இருக்கிறது. அது வந்து அரசுடைய செலவுகளை வைத்தியசாலை செலவுகளை குறைக்கின்றது. நிச்சயமாக கிறிஸ்மின் வந்திருந்தார், நியூ சவுத் வேல்ஸுடைய பிரீமியர் கிறிஸ்மஸ் வந்திருந்தார் தேர்தலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5,000-6,000 மக்கள் இங்கே கூடியிருந்தாங்க. என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு தெரிகிறது இது ஒரு முக்கியமான ஒரு இடம், பக்தர்களுக்கு மட்டுமல்லாது அரசியல் வட்டாரத்திலும் இது ஒரு முக்கியமான இடம் என்பது அவர்களுக்கும் தெரிகின்றது. சமூகத்தை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு தெரிகின்றது, சமூகத்தில் இது மிகவும் முக்கியமான என்பதும் அவர்களுக்கு தெரிகின்றது. ஆகவே அவர்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்க வேணும், இருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக பல்வேறு விஷயங்களை கருதிக்கணும். அதாவது நியூ சவுத் வேல் மாநிலத்தில் ஒரு முக்கிய புள்ளியாக இது கருதப்படுகிறது. அதாவது பரமட்டா ஒரு வளர்ந்து வரும் ரீசென்ட்ரலைஸ் பண்ணிக்கொண்டு வரைக்கும் சிட்டியிலிருந்து கூடுதலாக பரமட்டா அவ்வாறு போய்கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் பார்க்கல சுற்றி வர உள்ள கட்டடங்கள் எல்லோருலையும் கிட்டத்தட்ட மெஜாரிட்டியாக வந்து ஹிந்துஸ் தான் இருக்கிறார்கள். அதான் சொல்லுறார்கள் the fastest growing region in Australia வந்து வெஸ்டர்ன் சிட்னியை சொல்லுகின்றார்கள். வெஸ்டர்ன் சிட்னி என்பது வளர்ந்து கொண்டே போகின்றது. பார்த்துக்கிட்டு சொன்னால் பிளாக் டவுனை சொல்லி இருக்கின்றார்கள். பிளாக் டவுனில் இட்ஸ் அன்கன்ட்ரோலபிளாக வந்து கொண்டு இருக்கின்றபடியால் அதை கவுன்சில் கூட இயலாது என்று சொல்லி அங்கே ஒரு அடிஷனலாக ஒரு வரியை கொண்டு வர இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவ்வளோத்துக்கு பாப்புலேஷன் க்ரோ பண்ணி கொண்டு இருக்கு. எங்கேருந்து பார்த்துக்கிட்டு சொன்னால் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தான் பிளாக் டவுன் இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு ஓப்பன் பார்க்க வேண்டியது, தூர நோக்கத்தோடு பார்க்க வேண்டியது. அடுத்தது இங்கே ஏர்போர்ட்டும் வேற இருக்கு பக்கத்துல. அப்ப இது வந்து இட்ஸ் கோயிங் டு grow massively in next 20 50 100 years சொன்னால் நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். பரமட்டாவை ஒரு லார்ஜஸ்ட் சிபிடி ஆக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. அப்போ லார்ஜஸ்ட் சிபிடியில் இருந்து 2.2 கிலோமீட்டரில் அந்த சென்டர் ஆஃப் பரமட்டாவில் 2.2 கிலோமீட்டரில் இப்படியான ஒரு அமைப்பு, இப்படியான ஒரு கோயில், இப்படியான ஒரு மண்டபம் இருக்குதுன்னு சொல்லிக்க நாங்கள் எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3வது ஜெனரேஷன் வந்த உடனே சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தாத்தாக்கள் கட்டின கோயில், எங்க பாட்டியாக்கள் கட்டின கோயில் என்று சொல்லி ஒரு மண்டபம் என்று சொல்லி என்ன இன்றைக்கு நாங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் இன்றைக்கு நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த பிறகு பிறந்தவர்களுடைய பிள்ளைகள் கூட இங்கே வந்து நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்ன இது இன்றைக்கு நாளைக்கு இல்லை, இது வந்து எத்தனையோ ஜெனரேஷனுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம். நாங்கள் அன்றைக்கு அதை முன்பு இங்கே இருந்தவர்கள் இந்த கோயிலை கட்டாமல் போயிருந்தார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன கிடைஞ்சது சொன்னா நாங்கள் எவ்வளோ காலத்துக்கு மேலே இங்கே வந்தாங்க, எவ்வளோ காலத்துக்கு மேல் வந்தாங்க பார்க்கணும் என்று சொன்னால் கோயில் ஒன்று இருக்கின்றது. 1-2 கோயில்கள் தவிர
கணக்கு நாங்கள் இங்கே செய்தது சொல்லி இல்லை. பள்ளிக்கூடம் என்று சொல்லி எங்களுக்கு ஒன்றில்லை, ஒரு காணி வளம் பூமி என்று சொல்லி வாங்கிவிட்டதில்லை, தமிழ் ஆக்களுக்கு என்று சொல்லுவதற்கான விடயங்கள் நாங்கள் செய்யவில்லை. இப்போ என்றாலும் இட்ஸ் நாட் டூ லைட், இட்ஸ் நெவர் டூ லைட். நிச்சயமா இப்போ என்றாலும் நாங்கள் இதை ஆரம்பித்து இதை செய்து விட்டுட்டு போனோம் என்று சொன்னால் வருகின்ற ஜெனரேஷன் இதை செய்ய போகிறார்கள் என்று சொல்வதற்கு நாங்கள் இயலாது. நாங்கள் அதை கட்டி அதை கொடுத்து விட்டு போனோம் என்று சொன்னால் அதை பராமரிக்கக்கூடியது. நிச்சயமா நீங்க இப்பொழுது சொல்லும்பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் வெண்பத்துவல் தமிழ் பாடசாலையில் ஒரு கமிட்டி மெம்பராக இருந்தேன். அந்த நேரத்திலேயே எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட $80,000 பேங்க்ல இருந்தது. அப்போ நாங்கள் சிம்பிளாக ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தேன், நாங்கள் இப்பொழுது இதை முதலிட்டு ஒரு காணி வாங்கி தமிழ் பாடசாலை ஒன்றை கட்டுவதற்கு முயற்சிப்போம் என்று அவர்கள் சிரித்தார்கள். அந்த நேரம் 90,000க்கு பெரிய காணி வாங்கி இருந்திருக்கலாம். இப்போ பிளாக் அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோன்னு சொன்னால் நாங்கள் பிளாக் டவுன் பக்கத்திலே எல்லாம் 80,000க்கு கிட்டத்தட்ட பார்த்து இப்போ சென்ட் மேரிஸ் அவ்வளோ தூரத்துக்கு போத்தவில்லை விட்டுவோம், இதை விட்டுங்க இந்த செக்ஷனை. அந்த நேரத்தில் பெரிய காணிகளை வாங்கி பெரிய விஷயங்களை செய்திருக்கலாம், செய்யவில்லை. அட்லீஸ்ட் இப்போ என்றாலும் இந்த மண்டபத்தை எல்லாருமாக ஒன்றாக சேர்ந்து எம்பெருமான் அருளோடு ஒன்றாக சேர்ந்து ஒரு விதமாக இந்த கோயிலை கட்டி முடிக்க வேண்டும். அதாவது இந்த மண்டபத்தை கட்டி முடிக்க வேண்டும், நாங்கள் பாவிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு அவாவாக இருக்கின்றது. நன்றி ஈசன். மிகவும் நீண்ட ஒரு சம்பாஷணையாக இருந்தாலும் பிரயோஜனமாக இருந்துச்சு. நீங்கள் நான் கேட்டவுடனே இதை முழக்கமாக முழு விஷயத்தையும் தந்திருந்தீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள். தமிழ் மக்களுக்கு, சைவ பெருமக்களுக்கு மட்டுமில்லாமல் இருவரும் காலத்தில் இங்கு வாழும் நீங்கள் சொன்னது போல எங்களுடைய 3வது 4வது பரம்பரைக்கு கூட இந்த கோயில் மற்றும் இன்று இங்கு ஆரம்பிக்க வைக்கப்பட்டிருக்கிற இந்த மண்டபம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கின்றது. உண்மையிலே ஒரு நல்ல வேலையை ஆரம்பித்து வைத்தது இந்த தற்போதைய சைவ மன்ற குழுவுக்கும் இதனை ஆரம்பத்திலே இருந்து பல பேர் இதில் முன்னெடுத்துகிறார்கள். நீங்கள் சொன்ன போல அந்த இனிஷியேஷன் பிளானிங் ஸ்டேஜில் வெவ்வேறு கட்டங்கள், வெவ்வேறு விதமான திட்டங்கள் இருந்தது. நிறைவாக அதுதான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல உள்ள முக்கியத்துவம். அதாவது தனியாக எடுத்தாப்போல் ஒரு விஷயத்தை செய்து போட்டு இதைத்தான் செய்ய போறோம் என்று இல்லாமல் பல்வேறு விஷயத்தையும் நீங்கள் டேபிளில் போட்டு அதை அனலைஸ் பண்ணி நிறைவாக கவுன்சில் அதை அக்செப்ட் பண்ணி இருக்குது. பல்வேறு எதிர்ப்புகள், பல்வேறு ஒப்பீனியன் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். அதுதான் உண்மையிலே ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்று அதுக்குள்ளால வென்று கொண்டு கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து சேர வேண்டியிருக்கு. அந்த வகையில் இவ்வாறு ஒரு முடிவு ஒன்று ஏற்கப்பட்டு முடிவு செய்திருக்கிறீர்கள். அது தொடர்ந்து பெற வேணும். வெற்றிகரமாக இந்த நிகழ்வு, இந்த ப்ராஜெக்ட் சக்சஸாக முடியணும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிறைவாக ஏதாவது சொல்ல போறீங்களா? நிறைவாக நன்றி. ஒரே ஒரு விடயம் தான் என்னால் கூறக்கூடியதாக இருக்கின்றது. அனைவரும் உங்களுடைய பங்களிப்புகள், அதாவது இந்த மண்டபத்தை கட்டி முடிப்பதற்கான உங்களுக்கான பங்களிப்புகளை, அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு $2.75 இருந்தாலும் $5 என்ன உங்களால் இயலுமோ. இந்த முக்கியமாக நாங்கள் பார்ப்பது $1000 ஒரு வருடத்துக்கு 5 வருடத்துக்கான அந்த கான்ட்ரிபியூஷன் நாங்கள் அதை பார்க்கிறோம். கோப்பியை டொனேட் பண்ணா சரி, முருகனுக்கு ஒரு கோப்பியை டொனேட் பண்ணிடுறேன்னு சொன்னால் $10,000 டொனேட் பண்ணி விடுவீங்க ஒரு 5 வருடத்தில். இது அரவாசி கோப்பி நான் கேட்கின்றோம். தயவு செய்து இதை செய்யுங்கள். இது எம்பெருமானுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் போச்சேர நல்ல விடயமாக இருக்கின்றது. நன்றி. வணக்கம். மீண்டும் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களை. நன்றி, வணக்கம் ஐயா.